உங்களுடைய செய்திகளை உடனுக்குடன் பார்க்க லைக், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றிகள் பல. தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரமைப்பு வடசென்னை வடக்கு மாவட்டத்தில் கொளத்தூர் பூம்புகார் நகர் வட்டார வியாபாரிகள் சங்கத்தின் 25ஆம் ஆண்டு விழா 15/12/2025 திங்கட்கிழமை அன்று சென்னை வில்லிவாக்கம் ராஜமங்கலம் காவல் நிலையம் அருகில் அமைந்துள்ள DK சுபமங்கலாவில் கொளத்தூர் பூம்புகார் நகர் வட்டார வியாபாரிகள் சங்க தலைவரும் வடசென்னை வடக்கு மாவட்ட தலைவர் திரு கொளத்தூர் SMP செல்லத்துறை அவர்கள் தலைமையிலும் கொளத்தூர் பூம்புகார் நகர் வட்டார வியாபாரிகள் சங்க செயலாளரும் வடசென்னை வடக்கு மாவட்ட செயலாளர் திரு K புருஷோத்தமன் மற்றும் சங்க பொருளாளர் திரு M நாகலிங்கம் ஆகியோர் வரவேற்பிலும் சிறப்பு அழைப்பாளராக வணிகர்களின் போராளி தென்பாண்டி சிங்கம் அகில இந்திய வணிகர்கள் சம்மேளனம் தேசிய துணைத் தலைவரும் பேரமைப்பின் பெருமைமிகு தலைவர் திரு AM விக்ரமராஜா அவர்கள் மிக பிரம்மாண்டமான குதிரை வண்டியில் மேளதாளங்கள் வான வேடிக்கைகள் முழங்க 5 கிலோமீட்டர் தூரம் பிரம்மாண்டமான வரவேற்பு அளித்தனர். மேலும் திரு AM விக்ரமராஜா அவர்கள் சிறப்புரையாற்றிய பின் மாணவர்களுக்கு கல்வி ஊக்கத்தொகையும் கலந்து கொண்ட உறுப்பினர்களுக்கு சால்வை அணிவித்து சீல்டு மற்றும் குக்கர், புது வருட காலண்டர் போன்றவற்றை வழங்கினார்கள். சென்னை மாநகர இளைஞரணி அமைப்பாளர் திரு AMB பிரதாப் ராஜா மற்றும் அனைத்து சங்க தலைவர், செயலாளர், பொருளாளர்கள், கொளத்தூர் பூம்புகார் நகர் வட்டார வியாபாரிகள் சங்கத்தின் அனைத்து உறுப்பினர்கள், நண்பர்கள், உறவினர்கள் குடும்பத்துடன் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். கலந்து கொண்ட அனைவருக்கும் அருஞ்சுவை உணவு வழங்கினார்கள். கொளத்தூர் பூம்புகார் நகர் வட்டார சங்கத்தினுடைய வெளியுள்ள ஆண்டிற்கு தலைமை ஏற்றாற்றுகிற சங்கத்தினுடைய அருமை தலைவரும் இந்த மாவட்டத்தினுடைய அருமை தலைவர் மரியாதைக்குரிய SM செல்லத்துறை அவர்களே, வரவேற்பு நல்கி வருகின்ற சங்கத்தினுடைய செயலாளரும் மாவட்டத்தினுடைய செயலாளர் புருஷோத்தமன் அவர்களே, வரவு செலவு கணக்குப்படுத்த வருகின்ற பொருளாளர் நாகலிங்கம் அவர்களே, முன்னிலை வைத்துக் கொண்டிருந்த சுரேஷ் அவர்களே, MR ராஜன் அவர்களே, சூரிய சேகரன் அவர்களே, முனிநாதன் அவர்களே, விடதுரை அவர்களே, சிவகுமார் அவர்களே, இளவரசன் அவர்களே, தனபால் அவர்களே, எனக்கு முன்னால் சிறப்புரை ஆட்சி அமர்கின்ற மாநில பொருளாளர் AM சதகத்துள்ள அவர்களே, தலைமைச் செயலாளர் பேராசிரியர் ராஜ்குமார் அவர்களே, மாநில செய்தி தொடர்பாளர் பாண்டியராஜன் அவர்களே, மாநில துணைத் தலைவர் சிவகுமார் அவர்களே, இணைச்செயலாளர் பாலசுப்ரமணியன் அவர்களே, மாவட்டத்துடைய பொருளாளர் ராஜா சங்கர் அவர்களே, கூடுதல் செயலாளர் மாரிமுத்து அவர்களே, செய்தி தொடர்பாளர் கோபி அவர்களே, ராஜு கணேசன் அவர்களே, பிராங்கலின் அவர்களே, நன்றியில் இருக்கின்ற ராஜ் அவர்களே, எனக்கு முன்னால் சிறப்புரையாற்றி அமர்ந்திருக்கின்ற நிலையாத அவர்களே, சிவா அவர்களே, என்னுடன் வருகின்ற நடராஜன் அவர்களே, பாலராஜ் அவர்களே, ஜெகன் அவர்களே, செல்வம் அவர்களே, இந்த மகளிரணி சார்ந்த நிர்வாகிகளே, இந்த நிகழ்ச்சிக்கு வருகின்ற பல்வேறு அனைத்து கிளைச்சங்கத்துடைய நிர்வாகிகளுக்கும் என் மனமார்ந்த வாழ்த்துக்களை நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். 25 ஆண்டுகள் இந்த சங்கத்தை கட்டி காத்து
மிக எழுச்சியோடு அரவணைப்பு தன்மையோடு நடத்தி கொண்டிருக்கின்ற நாம் எல்லாம் அன்போடு அழைக்கக்கூடிய எஸ்எம்டி என்று அழைக்கக்கூடிய செல்லத்துறை அவர்கள் மிக சிறப்பாக செயல்பட்டு இந்த சங்கத்தை வலிமையாக கட்டுக்கோப்பாக அமைத்திருக்கிறார். ஆகவேதான் அவர் படிப்படியாக உயர்ந்து இந்த மாவட்டத்தினுடைய தலைமை பொறுப்பை ஏற்று இன்று தமிழகத்தில் சென்னையில் வடக்கு மாவட்டம் என்று சொன்னால் எஸ்எம் தலைமையில் இருக்கின்ற சங்கம் ஒரு வலிமையான மாவட்டம் என்பதை நிரூபித்துக் கொண்டிருக்கிறார்கள். அதற்கு ஊன்றுகோலாக மாவட்டத்தினுடைய நிர்வாகிகள், கிளைச்சங்க நிர்வாகிகள் எல்லாம் அவருக்கு பக்கபலமாக மிக செயல்படுத்தி தந்து கொண்டிருக்கின்றீர்கள். மாவட்டத்தினுடைய பொருளாளர் ராஜா சங்கர் அவர்கள் தமிழகத்திலே எத்தனையோ மாவட்டங்கள், 61 மாவட்டங்கள் இருக்கிறது. அதிலே நிதிகளை தாக்கல் செய்யக்கூடிய ஒரு மாவட்ட பொருளாளர் இருக்கக்கூடிய ராஜா சங்கர் அவர்கள் அந்த அளவுக்கு பொருளாதாரத்தையும் மாவட்டத்திலையும் வலிமையாக வைத்திருக்கிறார்கள். நிர்வாகிகளை அரவணைப்பு தன்மையோடு எங்கு எந்த பிரச்சனை என்று சொன்னாலும் ஓரோடி சென்று உதவக்கூடிய பாதையை பயன்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். ஆகவேதான் இந்த மாவட்டம் ஒரு வலிமையாக இருக்கிறார். ஆகவே இந்த 25 ஆண்டுகளை கடந்து 26, 27 என்று 50 ஆண்டுகள் 90 ஆண்டுகளை தொடரக்கூடிய சங்கமாக உயர்ந்து கொண்டிருக்கிறார். ஆகவே இந்த மாவட்டத்தினுடைய செயல்பாடுகள் இங்கு அருமையாக மகளிர் அணியை வடிவமைத்துக் கொண்டிருக்கிறார்கள். எல்லோரும் ஒருங்கிணைந்து செயல்பட்டு இந்த மாவட்டத்தை மென்மேலும் வலிமையேற்று அண்ணன் சிவகுமார் அவர்கள் சொன்னது போன்று அனைத்து கிளைச்சங்கங்களும் மாவட்டத்தினுடைய தலைவர் செயலாளர் அவர்கள் காலங்கள் எல்லாம் அளிக்கப்பட்டதா கொடுக்கப்பட்டதா என்பதை பரிசோதனை செய்து கொடுக்கப்படவில்லை என்றால் கொடுக்கப்பட வைக்க வேண்டும். அதே போல்தான் சிவா அவர்கள் கோரிக்கை வைத்தார்கள். எல்லா சங்கங்களும் ஆண்டோலன் நடத்தப்பட வேண்டும். ஆண்டோலன் நடத்த இயலாத சங்கம் கூட பொதுக்குழு நடத்துங்க. சாதாரணமா ஒரு டீ பிஸ்கட் கொடுத்து ஒரு பொதுக்குழு நடத்துங்க. அதற்கு மாவட்டத்தினுடைய நிர்வாகிகளை அழைத்துக் கொள்ளுங்க. அப்படி ஒரு இணக்கத்தை ஏற்படுத்திருந்த பொழுது நம்முடைய 3 கோடி ஆங்காங்கே பறந்து கொண்டிருக்கும். இதை பார்க்கின்ற அரசு துறை அதிகாரிகள், அரசியல் கட்சி சார்ந்த நண்பர்கள் கூட தமிழ்நாடு வணிக சங்க பேரமைப்பு கிளைச்சங்கம் இல்லாத பகுதியே இல்லை என்ற நிலைப்பாட்டை இந்த வடக்கு மாவட்டத்தில் நீங்கள் உருவாக்கிவிட வேண்டும். வருகின்ற 18ஆம் தேதி தேனியில் நடைபெறுகின்ற மாநில பொதுக்குழு அந்த மாவட்டத்தினுடைய தலைவர் செல்வகுமார் அவர்கள் மிக எழுச்சிபூர்வமாக வேகமாக பணிகளை செய்து கொண்டிருக்கிறார். தமிழகம் முழுவதும் இருந்து வரக்கூடிய நிர்வாகிகளை வரவேற்பதற்கு தேனி மாவட்ட நிர்வாகிகள் தயாராகி கொண்டிருக்கிறார்கள். காலை உணவு, மதிய உணவு என்று ஒரு தன்னுடைய இல்லத்திலே ஒரு செல்ல மகனுக்கோ செல்ல மகளுக்கோ திருமணம் நடத்துவது போன்று பாச உணர்வோடு தேனி மாவட்ட நிர்வாகிகள் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். ஆகவே வரக்கூடிய நிர்வாகிகள் அத்தனை பேரும் நீங்கள் பொதுக்குழுக்கு வருகிறது சிறப்பிக்குமாறு கேட்டுக் கொள்கிறேன். அதே போன்று நவம்பர் 11ஆம் தேதி கோவையில் நடைபெற்ற மாண்புமிகு மத்திய நிதியமைச்சர் அவர்களுக்கு ஒரு நன்றி அறிவிப்பு பாராட்டு விழாவுக்கு வந்த பொழுது கூட்டம் கட்டுக்கிழங்காத நிலை ஏற்பட்ட காரணத்தினால் உணவு கூடத்துக்கு செல்ல வேண்டாம், சாப்பாடு இல்லை என்ற செய்தியை மேலே அறிவித்தோம். நான் கூட யோசிச்சேன், தமிழகம் முழுவதும் ஏன் சாப்பாடு இல்லை என்று கேள்வி வருமோ என்று என் காதுகள் எதிர்பார்த்து கொண்டிருந்தது. ஆனால் தமிழகத்தில் உள்ள ஒரு நிர்வாகி கூட குறைபாடு இல்லை, சாப்பாடு இல்லை என்று இல்லவே எங்களுக்கு இல்லை, நிகழ்ச்சி அற்புதமாக இருந்தது என்று வாழ்த்துவிட்டு சென்றார்கள். இதை நான் ஏன் குறிப்பிடுகிறேன் என்று சொன்னால், தமிழ்நாடு வணிக சங்க பேரமைப்போடு இருக்கின்ற அனைத்து நிர்வாகிகளும் கிளைச்சங்க நிர்வாகிகளும் ஒரு குடும்ப உறவோடு சகோதர பாசத்தோடு நம்மோடு இருக்கின்ற காரணத்தினால் அந்த நிலைப்பாட்டிற்கு யாரும் கண்குஞ்சாமல் பணியாற்றியதற்கு நன்றியை மட்டும் தெரிவித்தார்கள். அதே போன்றுதான் இந்த மாவட்டத்துடைய நிர்வாகிகள் எஸ்.எம். செல்லத்துறை அவர்கள் 25ஆவது வெள்ளி விழா ஆண்டிலே இதை வெள்ளி வாங்குவதாக சொன்னார்கள். நான் தான் சொன்னேன், தங்கம் 1 லட்சம் ஆகி போச்சு, பவுன் ரேட்டு, வெள்ளி வாங்க வேண்டாம், புத்தனே வாங்குறது கேட்ட நான் தான் கேட்டேன். அதற்கு எல்லாருக்கும் பாத்தீங்கன்னா 100 50 மாலை வேறுபட்டார். இது எங்க மாநில பொருளாளர் என்ன செய்வாருன்னா எல்லாத்துக்கும் முரசு புதுசா கொடுத்திருக்காரு. பாத்தீங்களா எதுக்கு கொடுத்தாரு?
படிக்கிறது இல்ல, அதான் தப்பு. எனக்கு இந்த புஸ்தகம் வாங்கினா நாங்க எவ்வளவு தரஞ்சு அவங்க கேட்கணும். ஒரு ஆயில் சந்தை 1000 ரூபாய், ஒரு 1000 ரூபாய் கொடுத்தீங்கன்னா ஆயில் முழுக்க அந்த புஸ்தகம் மாசம் ஒரு நாள் கதவை தட்டிக்கிட்டு வீட்டுக்கு வரும். ஆனா எத்தனை பேர் மெம்பரா இருக்கிறீங்க புத்தகத்திற்கு? எவ்வளவு பேர் வாங்க வேண்டியிருக்கு? எவ்வளவு பேர் வாங்க வேண்டியது பாருங்க. அதிகபட்சம் 1000 ரூபாய் தான். இப்பதான் நிறைய பேர் சினிமா போறது இல்ல, யூடியூப்ல டிவில பாத்துறீங்க நினைக்கிறேன். ஆகவே 1000 ரூபாய் கொடுத்து முரசு புத்தகம் வாங்கி அனைத்து வணிகர் கையிலும் இந்த முரசு புஸ்தகம் இருக்கப்பட வேண்டும் என்பதை நான் அன்போடு தெரிவிச்சுக்கிறேன். உறுப்பினர் பாலசுப்ரமணியம் அழகாக சொன்னார், வணிக நல வாரிய உறுப்பினர் என்பது கடந்த காலத்தில் குடும்ப நல நிதியாக 1 லட்சம் ரூபாய் இருந்தது. திருச்சியிலே நடைபெற்ற மாநில மாநாட்டில் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் பங்கேற்ற பொழுது அது 3 லட்சம் ரூபாயை உயர்த்தி தந்தார்கள். கடந்த ஆண்டு மதுராந்தகத்தில் இந்த ஆண்டு மே மாதம் நடைபெற்ற மாநில மாநாட்டில் மீண்டும் தமிழ்நாடு முதலமைச்சரை அழைத்து நமக்கு 3 சிறப்புகளை மேடையில் அறிவித்தார்கள். ஒன்று 3 லட்சத்தை 5 லட்சமாக உயர்த்தி தந்தார்கள். அதே போன்று கட்டணம் இல்லாமல் உறுப்பினர்கள் சேர்க்க வேண்டும் என்ற கோரிக்கையை உடனே அமல்படுத்தி தந்தார்கள். அது மே 5 42 ஆண்டுகள் நாம் பல்வேறு சிரமங்களை எடுத்து இந்த மாநாட்டை நடத்தி கொண்டிருக்கிறோம். 42 ஆண்டுகளுக்கு பிறகுதான் இது அரசு ஜீவோ மூலமாக அங்கீகாரம். தமிழ்நாடு வணிக சங்க பேரமைப்புடைய கோரிக்கை ஏற்று அது வணிக தினமாக இந்த அரசு அறிவித்திருக்கிறார். மீண்டும் நவம்பர் 30 அது கட்டணம் இல்லாத சலுகை முடிவு பெற்ற பிறகு முதலமைச்சர் அவர்களை மீண்டும் சந்தித்து மேலும் ஒரு 4 மாத அவகாசம் கேட்டிருக்கோம். கொடுத்துருக்க மாட்டாங்களா? கொடுத்துட்டாங்க. அப்ப நீங்களா என்ன செய்யலாம்? ஒரு உறுப்பினர் அல்லாது அத்தனை பேரையும் வணிக வாரிய உறுப்பினராக சேர்க்கப்பட வேண்டும். நீங்க சேர்த்தால்தான் அந்த குடும்ப நல உதவியாக 5 லட்சத்தை அந்த வீட்டில் வாங்கிட்ட பொழுது எங்களுடைய வீட்டுக்காரர் உங்க சங்கத்தில உறுப்பினராக இருந்ததற்கு ஒரு தன்மானத்தோடு இருந்திருக்கிறார், அது சாதகமாக அமைந்திருக்கிறது. நல்ல செய்தி மனமொழியோ சொல்வார்கள். அந்த புண்ணியம் எல்லாம் உங்களுக்கு சேரும். கட்டாயமா செய்யுங்க. அதே போன்று வருகின்ற மே 5 மாநில மாநாடு திட்டமிடுங்க. சோழ முறை எழுத முடியாது, தேர்தல் இருக்கு, நம்ம எழுத அடிச்சிருவாங்க. அதனால எல்லா கடைகளையும் ஒரு 10 நாளைக்குள் பொதுக்குழுக்கு பிறகு சிவகாசிக்கு சென்று மாநில பொருளாதாரத்தை ஒரு உத்தரவு சொல்ல இருக்கிறோம். எல்லா கடைகளையும் அட்டை மாதிரி தொங்க விட்டுறணும். 43வது மாநில மாநாடு எந்த மாவட்டம் என்ற செய்தியோடு நம்ம கடைகளை விளம்பரத்துக்கு தொங்க விடுவாங்க. நீங்க பண்டிகை காலம் எல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய ஜவுளி கடைகளை தொங்க விட்டுருப்பாங்க. அது மாதிரி ஒரு கடையிலே 3 நாள் வெளியே தொங்க விட்டீங்கன்னா மக்கள் எப்படி பார்ப்பாங்க? மிக அதிகமான ஒரு எழுச்சிபூர்வமான விளம்பரம் கிடைக்கும். அதே மாதிரி ஆட்டோல ஸ்டிக்கர் ஒன்னும் பெரிய விஷயம் இல்லைங்க. நம்மகிட்ட 40 சங்கமா இருக்குங்க. எத்தனை சங்கம் இருக்கு? 40 சங்கம் இருக்கு. ஒரு சங்கத்துக்கு 25 ஸ்டிக்கர் ஓட்டுங்க, 25 ஆட்டோ ஓட்டுங்க. 25 ஆட்டோல 10 சங்கம் 250, 40 சங்கம் எத்தனாச்சு? 1000 ஆட்டோட இந்த ஸ்டிக்கர் போய்கிட்டு இருக்கும். இது மாதிரி திட்டமிட்டு அழகா டிசைன் வடிவமைத்து மாவட்டம் உடனடியாக அடையாளத்தை காட்டப்பட வேண்டும். ஜனவரி பொங்கல் முடிந்த கையோடு உங்களுடைய பணிகள் தொடரப்பட வேண்டும், தொடங்க வேண்டும். அந்த அளவுக்கு ஒரு எழுச்சி பூர்வமாக 42 ஆண்டுகள் கழித்து 43 ஆண்டுகள் தொய்வில்லாமல் மாநாடுகின்ற ஒரு அமைப்பு தமிழ்நாடு வணிக சங்க பேரமைப்பு என்பதை நீங்கள் உறுதியாக நம்ப வேண்டும். நாம் நடைமுறைகளை வைத்துக் கொண்டு தனக்குத்தானே ஒரு சங்கத்தை வைத்துக் கொண்டிருப்பவர்கள் நாம் அல்ல. தமிழகம் முழுவதும் கட்டமைப்பு உருவாக்கி ஒரு அரசோடு மத்திய அரசாக இருந்தாலும் மாநில அரசாக இருந்தாலும் ஒரு இணக்கத்தோடு செயல்பட்டு வணிகர்களுக்கு நல்ல காரியங்களை செய்து கொண்டிருக்கின்ற திட்டமிட்டு செயல்படுகின்ற அமைப்பு தமிழ்நாடு வணிக சங்க பேரமைப்பு. ஆகவே இந்த அமைப்பு என்பது நீங்கள் உருவாக்கப்பட்ட அமைப்பு. இந்த அமைப்பு என்பது உங்கள் அமைப்பு. ஆகவேதான் கோவை அந்த கூட்டத்தில் கூட தமிழகம் முழுவதும் உள்ளே நுழைந்த நமது நிர்வாகிகளை வெளியில் நிலைகள் என்று சொன்னார். எல்லா நிர்வாகிகளுமே யாராவது திருப்பி கேட்டுப்பாங்களா? கேட்கல.
நான் வெளியே நிற்கிற பரவாயில்லை தலைவர் என்று சொன்னார்கள். நான் வெளியே நிற்க சொன்ன காரணம் என்னவென்று சொன்னால், கட்டுக்கிடங்காமல் கூட்டம் இருக்கிறது. தேவையில்லாத யாரோ ஒரு நபர்கள் அங்கே ஒரு பிரச்சனை உண்டாக்கிவிடக் கூடாது என்பதற்காகத்தான் சூசகமாக நமது நிர்வாகிகளை வெளியே நில்லுங்கள் என்று சொல்ல காரணம் இதுதான் அர்த்தமான காரணம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே தலைமை எதை செய்தால் நீங்கள் எல்லாம் ஆதரவு தந்தாலும் கூட மாதம் ஆண்டுக்கு ஒரு முறை மாநில செயற்குழு மாநாட்டின் பிறகு வரவு செலவு கணக்கு தாக்குதல், அதே போன்று ஆண்டுக்கு ஒரு முறை மாநில பொதுக்குழு அங்கு வரவு செலவு கணக்கு படித்தல், இதையெல்லாம் திட்டமிட்டு செயல்படுகின்ற அமைப்பு தான் தமிழ்நாடு வணிகர்களுடைய பேரமைப்பு. ஆகவே வணிகர்களே, பேரமைப்பு முரசு என்பது நம்முடைய தன்மான புஸ்தகமாக நீங்கள் பாவித்துக் கொள்ள வேண்டும். அத்தனை பேரும் ஒரு முரசு புஸ்தகம் வீட்டில் எடுக்கப்பட வேண்டும். அப்படி இருக்குமே ஆனால் ஒரு இல்லத்தரசியை பார்ப்பார்கள். ஓய்வு நேரத்தில் என்று பார்க்கின்ற பொழுது இந்த சங்கம் இப்படி செயல்படுகிறதா, இறுதியுடைய கணவர் இருக்கிறதா என்று பார்க்கின்ற பொழுது கணவர் மீது துணைவியாருக்கு அதிகமான மதிப்பு உயரும். ஒரு நேரத்துக்கு சாப்பாடு கிடைக்கும், நீங்க புஸ்தகம் வாங்கி கொடுத்தா நேரத்துக்கு சாப்பாடு கிடைக்காது. ஆகவே இதை எல்லாருமே மனதில் வைத்துக் கொண்டு 1000 ரூபாய் வந்து முன்னாடி பெரிய காசு. இப்ப பாத்தீங்கன்னா 100 ரூபாய் மாலை போட்டாரு. எப்படி பார்த்தாலும் 10,000 இருக்குமா, எவ்வளவு 15,000 ரூபாய். நம்ம 5,000 குறைச்சு எல்லாம் வெள்ளி வாழ்ல 1 லட்சம் ரூபாய் மிச்சம் பண்ணி கொடுத்துருங்க. மிக சிறப்பாக செயல்படுகின்ற ஆண்டு ஏறக்குறைய டைனிங் ஹால் எல்லாம் நிரம்பி வழியுது. பிரியாணி காத்துக்கிட்டு இருக்கு. அங்க வைக்க ஆரம்பிச்சான்னா அங்க வாசம் வந்துடும். நீங்க எல்லாரும் எதிர்பார்த்து எங்களை சீக்கிரம் அனுப்பி நாங்க சாப்பிட்டு போட்டு அனுப்பிங்க. ஆனா உங்களுக்கு எல்லாம் ஒரு பரிசு தரது காத்துக்கிட்டு இருக்காரு. நல்ல குக்கர் இருக்கு. குக்கர் உள்ள என்ன இருக்கு? மட்டன் பிரியாணி இருக்கு. அதனால மட்டன் குக்கர் உள்ள அருமையான மட்டன் பிரியாணி வச்சிருக்காரு. இல்லத்தரசிகளாம் நீங்க யாரும் வீட்டுல நாளைக்கு சமைக்க வேண்டாம், இந்த சூடா இந்த பிரியாணி வச்சு சாப்பிடுங்க. ஏன்னா 25 ஆண்டுகள் சங்கம் நடத்துறாங்கன்னா மக்கள் கொஞ்சமா சிரிச்சு மகிழ்ச்சியா போக வேண்டாமா? எல்லாம் அப்படியே இறுக்கமா இருக்குங்க. என்னையா செல்லத்துல என்ன கொடுப்பாரு அப்படின்னு நினைச்சுட்டே இருப்பீங்க. குக்கர்ல அடிக்கிறீங்களா? தான் முன்னாடி எடுத்து அடிக்க சொன்னேன். ஏன்னா எப்பயாவது சகோதரர்கள் இப்ப மகிழ்ச்சியா இருப்பாங்க. சார் ஏதோ குக்கர் நல்லா இருப்பா, நமக்கு வீட்டுக்கு கொண்டு போல நினைச்சுட்டு இருப்பாங்க. ஆகவே அற்புதமான இந்த சங்கத்தை நிலைநாட்டிய எஸ்.எம். செல்லத்துறை அவர்கள், அவரோடு இணைந்து பணியாற்றுகின்ற நிர்வாகிகளை 25 ஆண்டுகள் நிறைவு செய்து 26 ஆண்டுகள் அணிவகுக்கிற சங்கம் பெரும்பான்மையோடு ஒரு சுகத்தோடு அனைத்து வியாபாரிகளுக்கும் நல்மதிப்பை தந்தப்பட்டிருக்கிற சங்கமாக இந்த சங்கம் வளர வேண்டும் என்பதை சொல்லி, இந்த சங்கத்தில் இருக்கின்ற நிர்வாகிகள் குறிப்பிடுவதற்கு எல்லாவல்ல இறைவன் நோயினோடு இல்லாத சிறப்புகளை கொடுத்து உயர்வுகளை கொடுத்து வாழ்வாங்க வாழ வேண்டும் என்று வாழ்த்து வாழ்க்கை நன்றிகள். நன்றி, வணக்கம்.